ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைட்டில்லே பார்த்துருப்பீங்க, போகன்வில்லா பிளான்ட் அல்லது காகிதப்பூ இல்லது பேப்பர் பூ. இந்த பிளான்ட்டை வந்து நம்ம எப்படி நடவு செய்யலாம். நான் ரீசண்டாக இந்த பிளான்ட்டை வந்து செடி கடையிலேருந்து வாங்கியிருந்தேன். அந்த நர்சரியில் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி எப்படி கலவை பண்ணணும் அப்படிங்கிறத. ஸோ அதை மாதிரியே பண்ணேன். இது வந்து பழைய பாட்டில் உள்ள பழைய மண், அதை வந்து கொஞ்சம் அப்படி உடச்சி விட்டுக்கிட்டேன். இது வந்து செம்மண் தான். சரி, இந்த செம்மண் கலவையில் என்கிட்ட இருக்கிற பாட்டு வந்து பெருசு அப்படிங்கிறதுனால இதில் வந்து வெர்மி காம்போஸ்ட் அப்படிங்கிற மண்புழு உரத்தை வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு 2 கைப்பிடி சேர்த்துக்கிட்டேன். அப்போ சேர்த்துட்டு நம்ம வந்து லாஸ்ட்டாக கலந்து விடும்போது தான் அது வந்து அந்த வேர்கள் வந்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து தாராளமாக கூட கலந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு இன்னுமே மண் வந்து நான் சைடில் போட வேண்டியது இருந்ததுனால கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு போட்டிருந்தேன். ஒவ்வொரு பிளான்ட்டும் நம்ம வாங்கும்போது ஒரு சந்தோஷம் தான் தெரியுமா. எனக்கு அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் இது கூட சேர்ந்து ஒரு 4-5 பிளான்ட்டு வாங்கியிருந்தேன். அதை வந்து நான் வந்து இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். இன்னுமே மண் வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருந்தது, நிறையா கட்டியாக இருந்தது, கொஞ்சம் கல்லும் இருந்தது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இது கூடவே நான் வந்து எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி கோகோபீட் வந்து நான் இதை மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். எப்படி வாங்கினேன், எப்படி அதை வந்து தண்ணியில் நனைச்சி காய போட்டு எடுத்து வச்சேன்னு உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இதுதான் நான் வாங்கிட்டு வந்த போகன்வில்லா பிளான்ட்டு. இது வந்து கொஞ்சம் அந்த வெயிலில் வந்து அந்த பேப்பர் பூலாம் கொஞ்சம் இதாகி இருந்தது. இதுதான் அந்த பாட்டு. இதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் வைக்கலாம். நான் இந்த சைஸில் தான் வச்சேன். இது வந்து நான் மீஷோவில் மண் வந்து வாங்கியிருந்தேன். அது எல்லாமே கலந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வெர்மி காம்போஸ்ட் எல்லாமே கலந்துருந்ததுனால நான் அந்த செம்மண்ணுக்கு மட்டும்தான் கொஞ்சம் வெர்மி காம்போஸ்ட்டும் கோகோபீட்டும் சேர்த்துருந்தேன். இப்படி இந்த தொட்டியில் வந்து அந்த ஹோல்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் வந்து நம்ம தெர்மாக்கோல் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட நம்ம வைக்கலாம். நான் வந்து எனக்கிட்ட கொஞ்சம் குட்டி குட்டி கல் இருந்தது. ஸோ அதை வந்து செட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அதில் அந்த பிளாஸ்டிக் வந்து மேலே தூக்கிக்கிட்டு இருந்ததுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக அப்படியே மண்ணை தூவினேன். அதில் ஒரு கவர் இருந்ததுனால அந்த கவரை வச்சு எப்படியோ மேனேஜ் பண்ணி ஹோல்ஸை வந்து மறைச்சாச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் வாங்கிட்டு வச்சுருந்த இந்த மீஷோவில் உள்ள அந்த சாயில் கலவையை சேர்த்துட்டு, அதுக்கப்புறமா இதுதான் நாங்கள் வாங்கி வச்சுருந்த அந்த பிளான்ட்டோட மண் பகுதி பார்த்துக்கோங்க. இதை வந்து அப்படியே கட் பண்ணி, அந்த மண் வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து கூட நம்ம வச்சுருந்துருக்கலாம். இருந்தாலும் நாங்கள் வந்து சரி நம்ம வந்து வச்சுட்டே வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அழகாக பிரித்து எடுத்துடணும். ஏன்னா வேறு எதுவுமே வந்து கீழே அந்த பிளாஸ்டிக் கவரில் ஒட்டியிருக்கக்கூடாது. கொஞ்சம் நம்ம எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் அந்த மண்ணை வந்து அப்படி லூஸ் பண்ணணும். நான் தண்ணி போடலை அப்படிங்கிறதுனால லூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. வேறு எதுவுமே வந்து கட் ஆகாமல் நாங்கள் வந்து அப்படியே எடுத்து அந்த கீழே கொஞ்சமாக ஃபஸ்ட்டு மண்ணை போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மண் கலவையை போட்டோம். நான் எடுத்து வச்சுருந்த அந்த செம்மண் கலவையை வந்து இன்னொரு தொட்டிக்காக நான் யோசித்து வச்சுட்டு இதில் வந்து நான் கொஞ்சம் லைட்டாக தான் சேர்த்துருந்தேன். இந்த செடி பார்த்திங்களா, இந்த வெயில் டைம் அப்படிங்கிறதுனால காலையில் தண்ணி ஊற்றிருந்தாலும் இந்த மாதிரி காஞ்சி போய் இலையும் சரி பூவும் சரி அது மாதிரி தான் இருந்துச்சு. இதை ப்ரூனிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு கிளை பகுதியில் வந்து நம்ம அந்த பூ இருக்கிற இடம் வரைக்கும் நம்ம வந்து கட் பண்ணி விடணும். கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து 2 நாளைக்கு ஒருக்கா மழை டைமில் தண்ணி ஊற்றலாம். அது மேலே காஞ்சிருந்தால் மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். இதுதான் பார்த்திங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் வந்து அந்த மீஷோவில் வாங்கின மண்ணையே வந்து நிரப்பி வச்சிட்டோம். இதான் வந்து ஃபைனலாக இந்த தொட்டி இப்படி தான் இருந்தது. இல்லை அப்படின்னா நம்ம ஒரு குட்டி இரும்பு கம்பியை வந்து நம்ம கிளைக்கு ஏற்ற மாதிரி சுற்றி விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வளரும். இதுதான் ஃபைனல் ரிசல்ட்டு. பார்த்தீங்களா, 2 நாள் கழித்து இந்த பூ அழகாக ஃப்ரெஷ்ஷாக பூத்துருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இந்த லுக்கை பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி இருந்துச்சு. கிளைகள் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நாளில் வந்து நம்மளுக்கு கிளைகள் வரும். கிளைகள் வந்து அடர்த்தியாக நம்மளுக்கு கிளை விட்டு அந்த பூத்திருக்கும் போது நம்மளுக்கு இஷ்டத்துக்கு நம்மளுக்கு எந்த பக்கம்லாம் கிளை வேணுமோ அதெல்லாம் நம்ம வந்து அப்பப்போ கட் பண்ணி விட்டுட்டு இருந்தோம்னா ஒரு குட்டி அழகான ஒரு கலர்ஃபுல் மரம் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிரும்.
இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா அந்த மேல் பகுதியில் மண் மட்டும் காஞ்சதுனா மட்டும் நீங்கள் தண்ணி ஊற்ற வேண்டியது இருக்கும். மற்றபடி இதில் வந்து தண்ணி அதிகம் இந்த செடிக்கு தேவைப்படாது. சப்போஸ் உங்களுக்கு வந்து தண்ணி பத்தலை அப்படிங்கிறது அந்த இலை வந்து கொஞ்சம் வதங்கினாப்பில் இருக்கும்போதே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். சூரிய வெளிச்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து 7 to 8 மணி நேரம் சூரிய வெளிச்சம் தேவைப்படும். அதுக்காக ரொம்ப நிழல் அந்த மாதிரி பகுதிகளில் வச்சிடாதீங்க. இதிலே வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது, உங்களுக்கே தெரியும். ஆரஞ்சு இருக்குது, ஒரு எல்லோ ஷேடு இருக்குது, ஒயிட் இருக்குது, லைட் பிங்க் இருக்குது, இந்த மாதிரி நிறைய கலர் இருக்குது. உங்கள் வீட்டை கலர்ஃபுல்லாக ஆக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி செடிகளை செலக்ட் பண்ணுங்கள். சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.